நாராயணியம் 93வது தசகம். ஞானியின் குருமார்கள். சாந்திரானந்தாராகம். பந்து ஸ்நேகம் விஜஹ்யாம் தவகி கருணையா துவயுபாவேசிதாத்மா சர்வம் தியக்த்வா சரேயம் சகலமபிஜகத் வீக்ஷமாயா விலாசம் நானாத்வாத் பிராந்திஜன்யா சதிகலு குணதோஷாவபோதே விதிர்வா அசேதோ வாகதம் தோ த்வயி நிகிதமதே வீத வைஷம்ய புத்தேகே. பகவானே, உன்னுடைய கருணையால நான் எப்பவுமே பக்தி மார்க்கத்தோட என்னுடைய மனம் முழுவதும் பக்தியோட உங்ககிட்டயே நிலையாக இருக்கணும். என்னுடைய சொந்த பந்தங்கள், உறவினர்கள் இவங்க கிட்டையெல்லாம் நான் ரொம்ப பாசத்தோட இருந்தேன் அப்படின்னா அந்த பாசம் என்னை விட்டு விலகிடணும். அந்த பாசம் ஏன் அவரை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, பகவான் கிட்ட பக்தி முழுவதும் இருக்கணும் அப்படின்னு அந்த சொந்த பந்தங்கள் கிட்ட இருக்கிற ஆசையெல்லாம் இருந்ததுன்னா பகவான் கிட்ட மனசு போறது கம்மி ஆயிருமா, பக்தி கம்மியாயிரும் அப்படிங்கிறார். அதனால இந்த உலகத்துல மாயை அப்படிங்கறது இந்த ஆசைகள் எல்லாத்துலயும் மனசு இருக்கு இல்லையா, எல்லாத்து மேலயும் ஆசைப்படுறோம். எது நினைச்சாலும் ஆசைப்படுறோம். நம்ம குழந்தைகள் சரி, நம்ம சொந்த பந்தங்கள் சரி, எல்லாத்தையும் நினைச்சும் ஆசைப்படுறோம். பொருட்கள் மேல ஆசைப்படுறோம். அந்த ஆசைகள் எல்லாம் இருந்தது அப்படின்னா அது நம்ம பக்தி மார்க்கத்துக்கு நம்ம போகிறது கம்மி ஆயிருமா. அப்ப நம்மளுடைய தேவைகள் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த தேவைகள் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம ஆசை இல்லாம என்ன பண்ண முடியும்? ஆசை அப்படிங்கிறது என்ன? நம்ம இப்போ உழைச்சு வேலைக்கு போய் காசு பணம் சம்பாரிச்சாதான் நம்ம குழந்தைகளை பெரிய ஆள் ஆக்க முடியும். அந்த குழந்தைகளை வளர்த்துறது எவ்வளவு ஆசையோட வளர்த்துறோம். அவங்களுக்கு ஒரு உணவு செஞ்சு கொடுக்குறோம். நம்ம வீட்டு கணவர்கள் நம்ம கவனிக்கிறோம். எல்லாமே அந்த ஆசை பற்று அப்படிங்கிறது இருக்கிறதுனாலதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது வர்றப்போ அது எல்லாம் கம்மி ஆயிரணும் அப்படிங்கிறார். அந்த காலகட்டம் அப்படிங்கறதுல கொஞ்சமாக ஆசைகள் எல்லாம் கம்மி பண்ணி நம்ம எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டு பகவானே முழுவதும் அப்படின்னு சிந்தையில நிறுத்தி அவர் மேல நம்ம மனம் முழுவதையும் கொண்டு போகிறப்ப பக்தி மார்க்கத்துக்கு தன்னால இழுத்துட்டு போகப்படுவோம். நம்ம முக்தி அப்படிங்கிறது ரொம்ப நம்மளுக்கு பக்கத்துல வந்துடும். பகவானுடைய முழு கருணையும் நம்மளுக்கு கிடைக்கும். அதான் அந்த மாயை அப்படிங்கிறது அந்த ஆசைகள்ல இருந்து மனசு விடுபட்டு வரணும் அப்படிங்கிறாரு. அதனாலதான் இந்த நல்லது கெட்டது விதிவிலக்கு அப்படிங்கறதெல்லாம் நிறைய அந்த தவறான ஒரு நோக்கங்கள், எதை பார்த்தாலும் நேர்மறையான எண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேர்மறையான எண்ணங்கள் இருந்தா நல்லா இருக்கும். ஆனா எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கக்கூடாது எங்கேயுமே. அதனால அந்த நேர்மறையான எண்ணங்களோட நம்ம இருக்கிறப்ப நல்லதே நடக்கும். அந்த மாதிரி இல்லாதப்பதான் இந்த நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. நம்ம அறிவுக்கு நல்லது எது கெட்டது எதுங்கிறது புரியாது, விதிவிலக்கு எது அப்படிங்கறதெல்லாம் புரியாது. அப்போ மனசை நிலைநிறுத்தி இருந்தா மட்டும்தான் இந்த வேறுபாடுகள் எல்லாமே மனசை புரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த மனசு ஒருநிலைப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? பகவான் கிட்ட நம்ம முழு மனசையும் பகவான் கிட்ட கொடுத்து நம்ம அர்ப்பணிச்சு அவருக்குள்ள போனாதான் நம்மளுக்கு எல்லாமே சரியாகி நம்ம மனசு ஒரு நிலைப்பாடுக்கு வரும். 2 சோத்ருஷ்ணா லோபமாத்ரே சததக்ருததியோ ஜந்தவ சந்தியனந்தா தேப்யோ விஞ்ஞானவத்வாத் புருஷயுகவர தஜ்ஜ நிர்துர்லபைவ தத்ராப்யாத்மாத்மனஸ்யாத் சுஹ்ருதிபச்சரிபுகு யஸ்த்வயே ன்யஸ்தசேதாஹ தாபோ சித்தேருபாயம் ஸ்மரதி சகே சுக்ருதோ சாத்மவைரி ஸ்ததோன்யக. உலகத்துல நிறைய ஜீவராசிகள் இருக்கு. அதுக்கெல்லாம் இந்த ஜீவராசிகள் எல்லாம் என்ன? விலங்குகள், பறவைகள், இதையெல்லாம் தான் சொல்றது. அந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் என்ன வாய் இருக்கா? பேச தெரியுமா? காக்கா காக்கான்னு கத்தும், குயில் கூன்னு கூவும். அந்த மாதிரி அதுக்கு உண்டான பாசைகள். அது பேசுறதுக்கு முடியாது. அப்ப பசி எடுக்கிறப்ப அது அங்கங்க கிடைக்கிறத சாப்பிட்டுக்கும். தாகம் எடுக்கிறப்ப எங்காவது தண்ணி கிடைச்சா அது குடிக்கும். அந்த மாதிரிதான் இருக்கு இல்லையா? ஆனா பகுத்தறிவு அப்படிங்கிற மனுஷன் அப்படி கிடையாது. எல்லாத்த விட உயர்ந்த இடத்துல இருக்கான். அந்த 6 அறிவு அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க இல்லையா? நம்ம பாடல்கள் கூட கேட்டிருப்போம் இல்லையா? அரிது மானிடனாக பிறப்பது அரிது, அதுலயும் கூன் குருடு செவிடு இல்லாமல் பிறப்பது அரிது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கேட்கறதுக்கு நம்ம காதுகள் இருக்கு, பாடுறதுக்கும் நம்ம இந்த ஸ்லோகங்கள் சொல்றதுக்கும் நம்மளுடைய வாய்கள் இருக்கு, சத்தம் ஏதாவது செய்யணும்னா கைகள் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுத்து வச்சவங்க. அப்போ பகவானுடைய நாமங்களை சொல்றதுக்கும் அதுக்கு கேட்கறதுக்கு காதுகள் இருக்கு. யாராவது சொன்னாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு கையில தாளங்கள் போடுறதுக்கு நம்ம கைகள் இருக்கு. நம்மளே பாட்டு பாடிட்டு தட்டுறதுக்கும் கைகள் இருக்கு. இந்த மாதிரி நம்ம எல்லாம் அப்ப பெரிய பாக்கியசாலிகள் இல்லையா? அதை சொல்றார். அப்ப ஆறு அறிவு அப்படிங்கிற பகுத்தறிவுள்ள மனுஷன்
இந்த விலங்குகள் எல்லாத்தையும் வச்சு பிராணிகள் எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்ப ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிடுறான். அப்ப நான் வந்து இப்ப உங்ககிட்ட சொன்னேன், அதேதான் வந்து அவர் சொல்லிட்டு வர்றார். மனுஷ பிறப்பு அப்படிங்கறது வந்து உண்மையாவே ஒரு அரிதான விஷயம். அந்த மனுஷன் வந்து எப்படி இருக்கான், அவனுக்குள்ளேயே வந்து நண்பனாக இருந்துக்குவான். அவன் வந்து அவனே புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில நேரங்கள்ல வந்து அவனே ஃப்ரெண்டாக பண்ணிக்குவான். அவனையவே அவன் வந்து வெறுத்துக்குவான். அது வந்து அவனுடைய இயல்பு. அதுதான் மனுஷனுடைய உண்மையான தோற்றம் அப்படிங்கிறார். அந்த மாதிரி நேரத்துல வந்து உங்ககிட்ட பக்தி வச்சு யாரெல்லாம் வர்றாங்களோ அவனுடைய துன்பங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாக நீக்கப்பட்டு அவன் வந்து தனக்குத்தானே நண்பனாகிக்கிறான், உனக்கும் நண்பனாகிக்கிறான். அந்த மாதிரி இருக்கிறவன் மட்டும்தான் உண்மையான பக்திமான். அதெல்லாம் இல்லாம இருக்கக்கூடியவன் வந்து அவனுக்கு அவனே பகைவனாயிக்கிறான், உனக்கும் அவன் பகைவனாக இருக்கான் அப்படிங்கிறார். 3 தத்காருண்யே பிரவருத்தேக இவனகி குருகோ லோகவருத்தே விபூமனோ சர்வாக்ராந்தாபி பூமிகி நகி சலதி தத சட்சமாம் சிட்சயேயம் கிருக்னேயாமி சதத்தத் விஷயபரிச்சயேபி அப்ரசக்திம் சமீராத் வியாப்தத் வஞ்சாத் மனோமே ககன குருவசாத் பாது நிர்லேபதாச்ச. இப்ப வந்து சொல்றார், பரமாத்மாவே உன்னுடைய பூரணமான அருள் கிடைச்சா இந்த உலகத்துல வந்து எல்லாமே வந்து கிடைச்சிடும். அப்போ ஒரு நல்ல குரு அப்படிங்கறது வந்து ஏன் கிடைக்காது? நீயே வந்து அருள் முழுவதும் கொடுத்துட்ட அப்படின்னா எதுதான் குருவாக ஆக முடியாது? ஈஸியாக குருவாக எல்லாம் கிடைச்சிரும், குருவும் கிடைச்சிரும், எல்லாமே குருவாக இருக்குங்கிறார். ஒரு குரு மட்டும் கிடையாது, உன்னுடைய அருள் இருந்தா எல்லாமே குருவாக ஆக முடியும். அந்த மாதிரி எல்லாத்தையும் தாங்கக்கூடிய 24 குருமார்கள் வந்து சொல்றார். இந்த பிரபஞ்சத்துல உன்னுடைய அருள் கிடைச்சது அப்படின்னா 24 குருமார்கள் அவருக்கு வந்து குருமார்களாக அமைஞ்சதை வந்து ஒவ்வொன்னாக சொல்லிட்டு வர்றார். இந்த 3வது ஸ்லோகத்துல வந்து அவர் சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிறது வந்து பூமி. நாராயண பட்டத்திரிக்கு வந்து 24 குருமார்கள் இருக்காங்களாம். அந்த 24 குருமார்கள்ல வந்து முதலிடத்துல வந்து பூமியை வந்து சொல்லார். பஞ்சபூதங்களால எந்த தீங்குமே ஏற்படாம அதனுடைய வழியில வந்து சரியாக போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அசையாம பொறுமையாக இருக்கு. அதனால பொறுமையை கற்பித்து கொடுக்கறது வந்து பூமி தான். அதனால எனக்கு பூமி தான் முதல் குரு அப்படின்னு வந்து சொல்றார். 2வது குருவாக என்ன சொல்றார் அப்படின்னா காற்று. காற்று வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு, புகுந்து புகுந்து புறப்பட்டு போகுது, எல்லா பக்கமும் போகுது. அந்த மாதிரி காற்று வந்து எல்லா பக்கமும் போகுது. காற்று அப்படிங்கிறது வந்து வாயு இல்லையா? அந்த மாதிரி அது போகிறப்ப அது எதுலயாவது ஆசை வச்சிருக்கா? பணக்காரனுக்கு மட்டும்தான் நம்ம வந்து காத்து அவங்க மரம் அசையணும், இல்லாட்டி அசையக்கூடாது. ஏழையா இருக்கிறவனுக்கு வந்து பணக்காரனுக்கு நிறைய காத்து கொடுக்கணும், மரம்லாம் நிறைய அசைய வைக்கிறதுக்கு காத்து வேணும், அதை அசைச்சுட்டு. ஏழையாக இருக்கக்கூடிய வீட்டுல வந்து நிறைய மரங்கள் இருக்கும், செடி கொடிகள் இருக்கும், அங்க வந்து அசையாம இருக்கு இல்ல, அதெல்லாம் தெரியாது. காற்று எல்லா பக்கமும் போய் அந்த இடத்தையவே நிரப்பக்கூடியது காற்று. அது வந்து எந்த பற்றும் அதுக்கு தெரியாது, இங்க வந்து பற்று வைக்கணும், அங்க வந்து ஆசையை வைக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. எல்லா பக்கமும் அது வந்து நிறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி அந்த காற்று அப்படிங்கறது வந்து எதுலையுமே ஒரு பற்று, இவங்கிட்ட மட்டும் ஆசையை வைக்கணும், இவங்கிட்ட ஆசையை வைக்கணும் இல்லாம எல்லா பக்கமும் எல்லாத்துக்கும் செய்யுது இல்லையா? காற்றை கொண்டு போய் வீசுது. அந்த மாதிரிதான் அதுதான் வந்து எனக்கு வந்து 2வது குரு. காற்று மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கோ காற்று, அந்த வாயுல இருந்து நான் வந்து நிறைய கத்துக்கிட்டேன். அதுதான் வந்து என்னுடைய 2வது குரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மா அப்படிங்கறத வந்து பாதிக்கப்படாம இருக்கணும். அதை வந்து எங்க இருந்து கத்துக்கிட்டாராம்? 3வது குருவாகிய ஆகாயத்துக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டார். ஆகாயம் அப்படிங்கறது வந்து இரவு பொழுதானா வந்து நம்மளுக்கு இருள் அப்படிங்கறத கொடுக்குது, பகல் பொழுது முழுவதும் அப்படியே வந்து வெளிச்சம் அப்படிங்கறது. ஆகாயம் வந்து மறையுதா? அது மறையாது, அப்படியே தான் இருக்கும், எல்லா பக்கமும் வியாபிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப ஆத்மா அப்படிங்கறது கூட சேர்ந்து சமமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை வந்து ஆகாயம் வந்து நம்மளுக்கு கத்து கொடுக்குது. முதல்ல வந்து பூமி சொல்றார், 2வது வந்து காற்று சொல்றார், 3வது வந்து ஆகாயம் அப்படிங்கறது வந்து சொல்றார். எல்லா பக்கமும் பரவி இருந்து யாருக்கும் எந்த பாதிப்பு கொடுக்காம அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை வந்து நிலையா இருக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து ஆகாயம் எனக்கு கத்து கொடுத்துருக்கு. அதனால ஆகாயம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய 3வது குரு. அதுல இருந்து நான் இதை வந்து கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறார். 4வது ஸ்லோகா. ஸ்வச்சஸ்யாம் பாவனோகம் மதுர உதகவத் வக்னிவத் மாஸ்மக்ருக்னான் சர்வான் நீனோ விதோஷம் தருஷு தமிவாம் தமிவமாம் சர்வபூதேஷ்வவேயாம்
புஷ்டிர்நஷ்டிக்கலானாம் சசினைவதனோ நாத்மனோ ஸ்தீதி வித்யாம் தோயா திவ்யஸ்தமார்த்தாண்டவதபிச்ச தனுஷ்வேகதாம் தத் பிரசாதாத். அடுத்ததாக என்ன சொல்றார்? நாலாவதாக இருக்கக்கூடிய குரு, அவருடைய குரு வந்து தண்ணீர், நீர். தண்ணி அப்படிங்கிறது வந்து தூய கலங்கமே இல்லாத எந்த வித மாசுமறு இல்லாத இடத்துல இருக்கக்கூடியது தண்ணீர். தூய்மை அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா நீர் தான். அது எல்லாத்தையும் வந்து ஒரு நல்ல தூய்மைப்படுத்தக்கூடியதாக கங்கா ஸ்நானம் அப்படின்னு வந்து செய்யறோம். ஏன் செய்யறோம்? நம்ம புனிதம் அடைகிறோம். காசியில குளிக்கிறோம், கங்கையில குளிக்கிறோம், ராமேஸ்வரத்துல குளிக்கிறோம் அப்படின்னா அத்தனையும் நம்மளை வந்து புனிதப்படுத்தக்கூடியது என்ன? நீர். அந்த நீர் வந்து ஒரு மனுஷன் அப்படிங்கிறவனை வந்து முழுமையாக புனிதப்படுத்தி தூய்மைப்படுத்திடுது. இனிமை அப்படிங்கிறதும் அவனுக்கு வந்து கொடுக்குது. அந்த மாதிரி தூய்மையாக இருக்கணும், இனிமை அப்படிங்கிறது, இந்த பண்புகள் எல்லாத்தையும் பெற்று நம்மளுக்கு கற்பித்து கொடுக்கக்கூடிய குரு, எனக்கு கற்பித்து கொடுக்கக்கூடிய குரு வந்து நீர் தான். அதுல இருந்து நான் நீர் தான் என்னுடைய குரு அப்படின்னு நாலாவதாக இருக்கக்கூடிய குரு நீர் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறார். அஞ்சாவதாக அவர் என்ன சொல்றார் குரு அப்படின்னா அக்னி. அக்னி அப்படிங்கக்கூடிய அந்த நெருப்பு இருக்கு இல்லையா, அது எல்லா உயிர்கள்லையும் இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அக்னி எல்லாத்துலயும் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும். மனிதன் அப்படிங்கிறவனுக்குள்ள வந்து அக்னி மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எப்படி தெரியுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மரக்கட்டைகள் எல்லாம் இருக்கு. அப்ப வந்து அங்க நெருப்பு பத்த வைக்கிறோம். அப்ப வந்து அது மறைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல இருந்து உடனே பத்தி எரியுது. உத்துணூண்டு நீங்க சின்ன துகள் கொண்டு போய் பத்த வச்ச உடனே அத்தனை மரக்கட்டைகளும் அப்படியே வந்து பத்திக்கிட்டு எரியுது. நல்லா பெரிய ஜுவாலையாக தீ பத்தி எரியுது. அப்போ அந்த ஆத்மா அப்படிங்கிறது வந்து எல்லா உடல்கள்லையும் மறைஞ்சிருக்கு அப்படிங்கறது வந்து உணர்ந்துக்க முடியுது இல்லையா? அந்த அக்னி வந்து உள்ள இருக்கும். அதை நம்ம வந்து பற்ற வச்சு அதை வந்து பெரிய ஜுவாலையாக ஆக்குறோம். அதே மாதிரிதான் ஆத்மா வந்து எல்லா உயிர்கள்லையும் உடல்கள்லையும் வந்து மறைஞ்சிருக்கு அப்படிங்கறத உணரணும். அக்னி வந்து அழுக்கு அப்படிங்கறத முழுவதையும் எரிச்சிரும். எப்பேற்பட்ட அழுக்காக இருந்தாலும் அதை எரிச்சு சாம்பலாக ஆக்கக்கூடிய சக்தி வந்து அக்னிக்கு மட்டும்தான் இருக்கு. மாசு மறு எதுவுமே இல்லாம பிரகாசமாக ஒளி வீசி இருக்கு அக்னி. அதனால மாசு அப்படிங்கிற அந்த மாசு மறு எல்லாத்தையும் நீக்கி ஒளி வீசக்கூடிய குணம் அப்படிங்கிறத கற்பிக்கக்கூடிய குரு வந்து அக்னி தான். என்னுடைய 5வது குரு அக்னி அப்படிங்கிறார். 6வது குரு வந்து சந்திரன் அப்படின்னு சொல்றார். வளர்வது குறைவது ரெண்டுமே வந்து வேற எதுக்குமே கிடையாது. சந்திரனுடைய கலைகளுக்கு மட்டும்தான் அது. அத மாதிரிதான் வளர்ச்சி தளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புக்கு மட்டும்தான், ஆத்மாவுக்கு கிடையாது. அடுத்தடுத்தது வளர்ச்சிகள் வருது. ஒரு 5 வயசு ஆகுது, 6 வயசு ஆகுது, கொஞ்சம் 10 15 வயசு ஆகுது, கல்யாண வயசு ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பால்ய பருவம் எல்லாம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்துருது. இந்த மாதிரி முதுமை பருவம் வருது. இதெல்லாம் வந்து மனுஷங்களுக்கு உரியது. ஆனா நம்ம ஆத்மாவுக்கு அது கிடையாது. ஆத்மாவுக்கு வந்து வயசாகிறது இளமையா இருக்கிறதெல்லாம் கிடையாது. அதை வந்து சந்திரன் கூட வந்து ஒப்பிட்டு பேசுறார். வளர்வது குறைவது அப்படிங்கிறது வந்து சந்திரனுடைய கலைகளுக்கு தவிர சந்திரனுக்கு இல்லை. சந்திரனுடைய கலைகளுக்கு இருக்கு, ஆனா சந்திரனுக்கு அது கிடையாது. அதே மாதிரிதான் வளர்ச்சியும் தளர்ச்சியும் உடம்புக்கு மட்டும்தான், ஆத்மாவுக்கு இல்லை அப்படிங்கறத உணர்த்தக்கூடியது வந்து சந்திரன் மட்டும்தான். சந்திரன் வந்து என்னுடைய 5வது குரு. அக்னி வந்து 5வது குரு, 6வது வந்து சந்திரன், 7வது வந்து சூரியன். சூரியன் வந்து நீர்நிலைகள்ல வந்து வேற வேறாக காட்சி அளிக்கிறார். தன்னுடைய கிரணங்கள் அப்படிங்கிறத வந்து கவர்ந்து மழையாக பொழிவிக்கக்கூடிய ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்கு. அவர் வந்து எதுக்காக வந்து எந்த காரண காரியங்களும் இல்லை. அவருடைய கடமைகள் வந்து யாருக்கிட்டையும் ஒரு எதிர்பார்க்காம அவருடைய செயல்கள் வந்து கடமையாக வந்து அவருடைய கடமைகளை வந்து அவர் செஞ்சுட்டு இருக்காரு. சூரியன் ஏதாவது எதிர்பார்ப்பு பாக்குறாரா? கிடையாது. அந்த மாதிரிதான் ஆத்மாவும் எந்த இதுலயும் பற்று இல்லாம இருக்கணும் அப்படிங்கறது எனக்கு கற்பிக்கக்கூடிய 7வது குரு வந்து சூரியன் அப்படிங்கிறார். ஸ்னேகாத் வியாதாசபுத்திர வியசனமிருத கபோதாயிதோ மாஸ்மபூவம் பிராப்தம் பிராஸ்னன் சகேய சுதமபி சயுவ சிந்துவ சியாமகாதக மாபப்தம் யோசிதாதோ சிகினி சலபவ பிருங்கவ சாரபாகி பூயாசம் கிந்து தத்வ தனசயனவசாத் மாகமீச பிரணேசம். 8வதாக வந்து யார சொல்றார் குருவாக? 8வது வந்து புறா தான் அவருடைய குருவாம். எப்படி வந்து புறாவை குருவாக ஏத்துக்கிட்டார் அப்படிங்கறத சொல்றார். ஒரு புறா வந்து மரத்துல கூடு கட்டி அதனுடைய பெண் புறா கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்துதான்.
அந்த பெண் புறா வந்து நிறைய முட்டைகளை எல்லாம் இட்டு குஞ்சு பொரிச்சு 2 பேரும் அன்போட இருந்தாங்களா. அதுக்கு நிறைய குஞ்சுகள் எல்லாம் வேற பொரிச்சு குஞ்சுகளும் அது கூட இருக்கு. அது அந்த குஞ்சுகளுக்கெல்லாம் கொஞ்சமாக இரையூட்டி விட்டுக்கிட்டு பாசத்தோட இருந்துதான். அந்த குஞ்சு எல்லாம் அப்படியே வளர்ந்து கொஞ்சம் பெருசாச்சான். ஒரு நாள் என்னாச்சான், ஒரு வேடன் வந்து அங்க வர்றான். அந்த வேடன் அங்க வந்த உடனே வலைய வீசின உடனே அந்த வலை அப்படின்னு தெரியாமயே குஞ்சுகள் எல்லாம் அதுல வந்து விழுந்துருச்சான். அந்த குஞ்சுகள் எல்லாம் அதுல விழுந்த உடனே பார்த்த அந்த தாய் புறா என்ன பண்ணுதான், ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். உடனே அந்த வலையில வந்து அந்த தாய் புறா இருக்கு இல்லையா, அதுவும் விழுந்துருச்சான். நம்ம குஞ்சு எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறப்ப காப்பாற்ற கூட நம்மளால முடியலையே, நம்ம மட்டும் ஏன் இங்க இருக்கணுங்கிறதுக்காக தாய் புறா அதுவாக போய் வலையில வந்து விழுந்துருச்சான். ஆண் புறா பாக்குது, குஞ்சுகள் எல்லாம் காணும், எல்லா குஞ்சும் இந்த வலையில விழுந்துருச்சு. மனைவியாகிய பெண் புறா நம்ம கூட இருந்தது, அதையும் காணமே, இப்படி ஆயிருச்சு அப்படின்னு அது துக்கத்துல வந்து கதறி அழுதான். அந்த ஆண் புறா மனைவி போயிருச்சு, மக்கள் போயிருச்சு, நம்ம மட்டும் ஏன் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ஆண் புறா என்ன பண்ணுதான், அதுவும் வந்து அந்த வலையில வந்து விழுதான். உடனே வேடனுக்கு எதுவும் தெரியாது. அவன் வந்து சந்தோஷத்தோட அந்த வலையில இத்தனை புறா நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கே அப்படின்ட்டு அவன் வந்து சந்தோஷத்தோட அதையெல்லாம் எடுத்துக்கிட்டான். மனித வாழ்க்கை இப்படிதான் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி பாசத்தோட இருந்தோம்னா உழன்று வருந்தி தன்னை அழிச்சு கொள்ளக்கூடாதுங்கிறாரு. ஏன் அழிச்சு கொள்ளக்கூடாது? பாசம் அப்படிங்கறதுனாலதான் அந்த புறா வந்து அந்த குஞ்சு புறா எல்லாம் அதுல வலையில விழுந்தது. அதை பார்த்த உடனே அதனுடைய தாய் விழுந்தது. அந்த தாய் விழுந்ததுன்னு சொல்லிட்டு அந்த மனைவி புறாவை பார்த்து அந்த ஆண் புறா விழுந்தது. பாசத்தினாலதானே இப்படி எல்லாத்தையும் ஒருத்தர் அழிச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த பாச வலை அப்படிங்கறது மாதிரி இருந்ததுனாலதான் இந்த புறா போய் அதுல எல்லாம் விழுந்தது. புறா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன், இந்த மாதிரி நம்ம பாசம் வைக்கிறது வந்து அழிவுக்கு காரணம் அப்படிங்கறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப 8வது குரு வந்து இவருக்கு வந்து புறாதான் 8வது குருவாக ஏத்துக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல 9வது குருவாக எதை சொல்றாரு அப்படின்னா மலைப்பாம்பு. ஏன் மலைப்பாம்பு வந்து 8வது குருவாக சொல்றார்? காட்டுல வந்து வசிக்கக்கூடிய மலைப்பாம்பு வந்து எந்த இடத்துல எது கிடைக்குதோ அதை வந்து சாப்பிட்டுக்கும். அதுக்கு வந்து இதுதான் சுவையா, இது டேஸ்டா இருக்கு, இது டேஸ்டா இல்ல, சுவையா இருக்கு, சுவையை பிரிச்சு பாக்குறதுக்கெல்லாம் தெரியாது. பசி அந்த நேரத்துல தணியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைப்பாம்பு வந்து கிடைச்சதெல்லாம் அப்படியே அது வந்து சாப்பிட்டுக்கும். அந்த மாதிரிதான் என்ன சொல்றாரு, எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. நம்ம பாட்டிக்க என்ன நடக்குதோ அத மாதிரி இருந்துக்கணும். இப்போ உணவு உனக்கு கிடைக்குதா இன்னைக்கு? எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து காலையில வந்து இது பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எங்க வீட்டுல வந்து இதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. இன்னைக்கு வந்து ரவையா உப்புமாவா, உப்புமான்னா மூஞ்சி சுழிச்சுக்குவாங்க இல்லையா, இருக்கக்கூடாது. எது இருக்கோ இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இது எது வேணுமோ சாப்பிட்டுக்கணும். இதுதான் அதுதான்னு பிரிச்சு பார்க்க கூடாது. நூடுல்ஸே வேணும், பர்கரே வேணும், பீஸாவே வேணும் அப்படின்னா அதெல்லாம் முடியாது. நம்ம வீட்டுல இன்னைக்கு அம்மா என்ன செஞ்சிருக்காளோ பழைய சாதம் இருக்கும், அதுல கொஞ்சமா அந்த பழைய சாதத்தை போட்டு கொஞ்சமா ஊறுகாய் வச்சு கொடுத்தா அது கூட ருசியா தான் இருக்கும். ஓ அப்படியாம்மா, இன்னைக்கு இதுதானா, பரவாயில்லையே, ஒரு நாள் தானே அப்படின்னு சாப்பிட்டு அந்த மனசு வந்து அந்த மாதிரி வந்துடணும். ஏத்துக்கிற மனப்பக்குவம் வரணும், எல்லாத்தையும் ஏத்துக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆகார விஷயத்துல வந்து மலைப்பாம்பு கட்டை இருந்துதான் கத்துக்கிட்டாராம். அது ஏன் மலைப்பாம்பு கட்டை இருந்து கத்துக்கிட்டாரு? எது கிடைக்குதோ அது சாப்பிடுற மாதிரி மனுஷங்கள் அப்படி இருக்கணும். அந்த மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி மனசு வந்துடணும் அப்படிங்கிறார் அவருக்கு. 10 சமுத்திரம். பெருங்கடலினுடைய ஆழத்தை வந்து பார்க்க முடியாது. சமுத்திரம் வந்து கம்பீரம் இல்லையா, அதுல தண்ணி எவ்வளவு இருக்குன்னு உங்களால அளந்து சொல்ல முடியுமா? ஒரு யாருக்கும் எந்த இதுவும் நினைக்காம அது வாட்டிக்கு அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு கம்பீரமா நிக்குது அந்த இடத்துல இல்லையா. பெரிய வெயில் வந்தாலும் சரி, அந்த வெயில் எவ்வளவு ரொம்ப உஷ்ணமாக இருந்தாலும் வத்தி போகாது. இறங்கி போகிறது அப்படின்னா அது வந்து பாக்குறதுக்கு அழுக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கடல்ல அந்த அழுக்கெல்லாம் எதுவுமே இருக்காது, தெளிவா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த மாதிரி களங்கம் இல்லாத உள்ளம் வேணும். இன்பதும் துன்பம் அப்படிங்கறத வந்து சரிசமமாக பாவிக்கணும். கஷ்டம் வந்தா உடனே சோர்ந்து போகிறது, சந்தோஷம் வந்தா உடனே வந்து அப்படியே எகிரி குதிக்கிறது, எல்லாத்தையும் சமாளிக்கணும். துன்பம் வந்தாலும் சமாளிக்கணும், இன்பம் வந்தாலும் சமாளிக்கணும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறப்ப ஆழ்ந்த மனசு அப்படிங்கறது வந்து எப்படியோ அதெல்லாமே வந்து அதுல புரியும். எல்லாமே நம்மளுக்கு கரை காணாத நல்லியல்புகள் அப்படிங்கறத வந்து சமுத்திரத்தை கட்டி இருந்து மட்டும்தான் நம்ம வந்து கற்றுக்கொள்ள முடியும். வேற எதுகிட்டையும் வந்து கத்துக்கொள்ள முடியாது. அதனால எனக்கு கம்பீரமாக இருக்கக்கூடிய அந்த கடல் அப்படிங்கிற அந்த சமுத்திரம் என்னுடைய 10வது குரு அப்படின்னு வந்து சொல்றார். அடுத்ததாக 11வது குரு வந்து யார சொல்றார்? விட்டில் பூச்சி. 11வது குரு வந்து ஏன் விட்டில் பூச்சி? விட்டில் பூச்சி வந்து அற்ப சுகத்துக்காக உயிரை இழக்கக்கூடியது. எங்கெல்லாம் வந்து வெளிச்சம் இருக்குமோ அந்த இடத்துல விட்டில் பூச்சிகள் நிறைய இருக்கும். பார்ப்போம், ஆஹா இதுக்கு என்னடா பண்றது, அந்த லைட் ஆஃப் பண்ண உடனே அந்த பூச்சி எல்லாம் போயிடும். ஆனா அது தெரியும், அந்த வெளிச்சத்துக்கு வரும், ஒரு செகண்ட் தான் அந்த பூச்சி வந்து அழிஞ்சு போயிடும். வெளிச்சத்துக்காக அது போகும், அதுக்கு தெரியவே தெரியாது. பாவம், நம்ம வந்து அந்த
கவரப்படுதல் அப்படிங்கிறது வந்து தீய செயல்கள் எல்லாம் இருக்கும். அதை பார்த்து நம்ம வந்து இழுத்து அதுல வந்து போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறாரு. இதுல ஏன் நம்மளுக்கு அந்த உதாரணத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, நிறைய பொருட்கள் பார்க்கறதுக்கு வந்து பளபளன்னு இருக்கும். அதெல்லாம் உண்மைன்னு நினைச்சு போயிடக்கூடாது. எது நிஜம் எது பொய்யோ அதை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ள மட்டும்தான் போகணும். மனசை பறி கொடுத்து போயிட்டோம்னா வாழ்க்கையே வீணா போயிடும். அதனாலதான் சொல்றாரு, அந்த தீய ஒளி அப்படிங்கிறது வந்து அதுக்கு தெரியாது. அந்த விளக்கு வெளிச்சத்துக்காக அது கவரப்பட்டு அது போய் ஒரு செகண்ட்ல வந்து உயர விட்டுருது, இறந்து போயிருது இல்லையா அந்த விட்டில் பூச்சி. அந்த மாதிரிதான் மனுஷன் வந்து அந்த காமம் அப்படிங்கிறது, அந்த பெண்ணாசை, அதுக்கெல்லாம் போய் அடிமையாயிடக்கூடாது. கவர்ச்சியா இருக்கக்கூடியதுல எல்லாம் பார்த்து மயக்கம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கறத வந்து நான் விட்டில் பூச்சியை வந்து என்னுடைய குருவாக ஏத்துக்கிட்டேன். 11வது குரு வந்து என்னுடைய விட்டில் பூச்சி தான் என்னுடைய குரு அப்படின்னு வந்து சொல்றாரு. இது வந்து தேனி, 12வது குரு வந்து தேனியை சொல்றாரு. ஒவ்வொரு பூக்கள்லயும் வந்து தேனி போய் உட்காருது. அந்த தேனி உட்கார்ந்தா அந்த பூக்கள் எல்லாம் ஏதாவது காஞ்சு போயிருதா? நீங்க பார்த்திருப்பீங்க, தேனீக்கள் வந்து ஒவ்வொரு பூக்கள்லையும் போய் உட்கார்ந்து அதனுடைய அந்த ரசத்தை முழுவதும் உறிஞ்சு எடுத்து அது கொண்டு போய் அது வந்து எவ்வளவு அழகா சேகரிச்சு வைக்குது. ஆனா பூக்கள் எல்லாம் வாடி இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பூக்கள் வாடி நீங்க பார்த்திருக்கீங்க? தேனீக்கள் வந்து உட்கார்ந்த பூக்கள் எல்லாம் வாடி கசங்கி போய் அப்படி இருந்திருக்கா? எங்காவது காஞ்சு போயிருக்கா பூக்கள்? அந்த மாதிரிதான் தேனீக்கள் வந்து எப்படின்னா, அது வந்து அதனுடைய வேலை வந்து அதன் தேன்ல அதுல இருக்கக்கூடிய தேன் மட்டும் உறிஞ்சிட்டு அது போயிரும். ஆனா மனுஷன் என்ன பண்ணுவான், அது அழகா வந்து அங்க வந்து அடை மாதிரி சேமிச்சு அந்த தேன் கூடு கட்டி எவ்வளவு அழகாக அதுல வந்து சேமிச்சு வைக்குது இல்லையா? அது வந்து அழிவு, கடைசியில அதுக்கு அழிவு தான். அதுக்கு தெரியல பாவம். தேனை வந்து உறிஞ்சுக்கிட்டு போய் அது அடையாக கட்டி எவ்வளவு அழகா வைக்குது. ஆனா அந்த தேனீக்களினுடைய அந்த அடை வந்து அங்க இருக்கா? உடனே வந்து அது என்ன பண்றோம், அதுல இருந்துதான் வந்து நம்ம அந்த அடையை எடுத்துட்டு வந்து தேனடையை எடுத்து அதுல வந்து தேனாக எடுத்துட்டு வந்து ருசி ருசியா சாப்பிட்றோம். விதவிதமாக எத்தனை பலகாரங்கள், எத்தனை ஜூஸ் வகைகள், எத்தனை விதமான மருந்துகள், எல்லாத்துக்கும் வந்து தேன் தான் உபயோகப்படுத்திக்கிறோம். ஆனா அந்த தேனீக்களினுடைய அழிவு வந்து அது சேகரிக்கக்கூடிய தேன் தான் அப்படின்னு அதுக்கு தெரியல. அழகா கொண்டு போய் அங்க சேகரிச்சு வைக்குது. ஆனா அதை வந்து விடுறாங்களா? இல்லை இல்லையா? அது முழுவதுமே வந்து காணாம போயிருது. அதே மாதிரி கிரகஸ்தர்கள் அப்படிங்கிறவங்க வந்து குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க, குடும்பஸ்தர்கள் இல்லையா? அந்த துறவிகள் வந்து கிரகஸ்தர்களை மாதிரி கிரகஸ்தர்களை வந்து துன்பப்படுத்தக்கூடாது எந்த வேலையிலுமே அப்படிங்கிறார். மனுஷன் வந்து எல்லாத்தையும் தேடி 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 போய்கிட்டே இருக்கான். அப்ப வந்து எல்லாத்தையும் அவன் வந்து சேகரிச்சு வச்சுக்கிறான். அந்த மாதிரிதான் இதுவும். எப்படி வந்து தேனீக்கள் வந்து சேகரிச்சு வச்சுக்கிட்டு கடைசியில தன்னுடைய உயிரைவே அது வந்து கொடுத்துதான் இந்த தேனியை வந்து தேன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து தேனி மூலியமாக நான் வந்து இதை கத்துக்கிட்டேன். அப்படி வந்து தேனீக்கள் வந்து அதனுடைய அழிவை கொடுத்தாலும் அந்த தேன் வந்து நம்மளுக்கு உபயோகமாயிருக்கு இல்லையா? அது வந்து எடுத்து வச்சுது. தேனி வந்து தேன் வந்து அங்க சேகரிச்சு வச்சிருந்து அடையாக சேகரிச்சு வச்சு அதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் பயன்பெறும் வகையில வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அதை நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி மனிதன் அப்படிங்கிறவன் வந்து செல்வத்தை சேமிச்சு பாதுகாத்து வைக்கணும். அதை வந்து எந்த விதத்திலையும் யாருக்கும் உபயோகம் இல்லாம செய்யாம அதை வந்து அழியாம பாதுகாத்து வைக்கணும். இந்த விஷயத்த வந்து இந்த தேனி அப்படிங்கிற அந்த வண்டு மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 12வது குரு வந்து தேனி அப்படிங்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகா 6. மாபத்யாசம் தருண்யா கஜைவ வசயா நார்ஜயேயம் தனோகம் ஹர்த்தான்யஸ்தம் ஹி மாத்விஹரைவ மிருகவன் மாமுகம் கிராமிய கீதைஹி நாத்யா சஜ்ஜேய போஜ்யே ஜச இவ வடிசே பிங்கலாவன் நிராசக சுப்யாம் பர்த்தவ்ய யோகாத் புரரயிவ விபோ சாமிஷோ அந்யே ரசகன்யை அமிசோ அந்யை நகன்யை. 3வதாக வந்து ஆண் யானையை வந்து சொல்றார். ஆண் யானையை வந்து பிடிச்சு அதை வந்து வசப்படுத்துறதுக்காக ஒரு பெண் யானையை வந்து ஒரு பெரிய குழி வெட்டி அதுல வந்து வச்சிருப்பாங்க. ஆண் யானை வந்து எப்படி வந்து அவ்வளவு சீக்கிரமா பிடிக்க முடியாது. அதுக்காகவே அதை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழி வெட்டி அதுக்குள்ள வந்து பெண் யானையை வந்து வச்சிருப்பாங்களாம். அந்த பெண் யானையை கூட சேரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆண் யானை வந்து அந்த குழிக்கட்ட வருமா, அது குழின்னு தெரியாமே அதுக்குள்ள வந்து விழுந்துருமா. அந்த பெண்ணாசை அப்படிங்கறதுனால வந்து அதுக்கு அழிவு வந்துருது இல்லையா? அதனால இந்த பெண்ணாசை அப்படிங்கறத தேடி போய் இந்த ஆண் யானைக்கு வந்து அழிவு வந்துருச்சு. அதனால இந்த ஆண் யானை வந்து என்னுடைய 13வது குரு அப்படின்னு வந்து சொல்றார். கருமி அப்படிங்கிறவன், கஞ்சத்தனம் அப்படின்னு இருக்கிறவன வந்து என்ன சொல்லுவாங்க, கருமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எப்படி வந்து பணத்தை சேர்த்து வச்சு அந்த பணத்தை வந்து தானும் அனுபவிக்காம இன்னொருத்தருக்கும் கொடுக்காம இருக்கான் இல்லையா?
அவனை வந்து கருமி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப தேவையோ அப்ப வந்து அவங்களுக்கு செலவு செய்யணும். சும்மா சேர்த்து அந்த பணத்தை வச்சு என்ன பண்றது? தேவைக்கு அதிகமாக சேர்த்தி யாருக்குமே தராம, சொந்த பந்தங்களுக்கும் கொடுக்காம, தானும் அனுபவிக்காம, நம்ம மனைவி மக்களுக்கும் கொடுக்காம சேர்த்தி வச்சு என்ன பண்றது? அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் வந்து எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன். எப்படி வந்து தேன் வந்து அந்த தேன் கூட்டை வந்து அழிச்சு அந்த தேனை எடுத்து இன்னொருத்தருக்கு வந்து கொடுப்பான் இல்லையா? அந்த மாதிரிதான் அந்த கருமையினுடைய பணம் வந்து அவனுக்கு பயன்படாது. கடைசியில வந்து யாரோ வந்து திருடிட்டு போயிருவாங்களாம். இந்த பாடத்தை வந்து கத்துக்கிட்டது இந்த கருமி கிட்ட தான். கருமி தான் வந்து என்னுடைய 14வது குரு அப்படின்னு வந்து சொல்றாரு. 15வது குரு வந்து மான். மான் வந்து எப்படி இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, ஒரு பாட்டு பாடுறது அப்படிங்கறது வந்து கேட்டா அந்த மான் வந்து அந்த மயக்கத்துல வந்து அப்படியே இருந்து அப்படியே அங்கிருந்து போயிருமா. அதை நோக்கி போகுமா. எங்காவது அந்த இசை வெள்ளம் இந்த மாதிரி எல்லாம் கேட்கறப்ப அந்த மாதிரி அந்த தம்பூரா மீட்டுறது இந்த மாதிரி ஒரு சத்தங்கள் எல்லாம் கேட்கறப்ப அந்த மான் வந்து தன்னை மறந்து அப்படியே அந்த சத்தத்துக்கு போகுமா. அந்த மாதிரி நான் மயங்காம இருக்கணும், வேற ஏதாவது ஒரு சத்தங்கள் வேற எதுக்கும் மயங்காம நான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. மான் வந்து என்னுடைய 15வது குரு. பாட்டையெல்லாம் கேட்டு மதி மயங்கி நின்று அந்த மான் மேல கடைசியில என்ன பண்ணுவான்? வேடன் அம்பு போட்டு அதை வந்து சாகடிச்சிருவான். அது புத்தி கெட்டதுனாலதான் வந்து இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு அது பாடிட்டு தன்னுடைய அழிவை வந்து தேடிக்கிச்சு. அதனால அந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன். மான் கிட்ட வந்து நான் இதை கத்துக்கிட்டேன், இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது. என்னுடைய குரு 15வது குரு வந்து மான் அப்படின்னு வந்து சொல்றார். மீன் வந்து தண்ணியில இருக்கக்கூடிய பூச்சிகளை எல்லாம் தின்னுகிட்டு இருக்கும். அந்த நேரத்துல வந்து தூண்டில் போடுறப்ப அதெல்லாம் மாட்டிக்கும் இல்லையா? அது என்ன பண்ணும்? அந்த தூண்டில மாட்டிக்கிட்டு தன்னுடைய அழிவை தான் தேடிக்கும். அங்க இருக்கக்கூடிய பூச்சி புழு எல்லாத்தையும் திங்கும். ஆனா தூண்டில் போட்டு பிடிக்கிறப்ப தூண்டில வந்து மாட்டிக்கும். அதனால என்ன சொல்றாரு? ஆகாரத்துல வந்து பற்றில்லாம இருக்கணும் அப்படிங்கிறார். அந்த பூச்சி புழு எல்லாத்தையும் வந்து சுவைக்கணும் அப்படிங்கறதுனால அதை தின்னுக்கிட்டு தூண்டிலையும் மாட்டிக்கிட்டு தன்னுடைய அழிவையும் தேடிக்குது. ஆகாரத்துல வந்து இந்த மாதிரி ஆசையே படக்கூடாது. புழு பூச்சின்னு ஆசைப்பட்டு திங்கிறதுனால தானே அந்த தண்ணிக்குள்ள வந்துக்கிட்டு தூண்டிலையும் மாட்டி அது தன்னுடைய அழிவு தேடிக்குச்சு. அதனால மீன் தான் என்னுடைய 16வது குரு. ஆகாரத்துல வந்து பற்றில்லாம நாவடக்கம் வேணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. 17 பிங்களை வந்து ஒரு சின்ன கதை. முன்ன காலத்துல வந்து விதேக நகரம் அப்படிங்கிற இடத்துல வந்து பிங்களை அப்படிங்கிற ஒரு பெண் வந்து இருந்தாலும் அவள் வந்து ஒரு வேசியாம். அதுல வரக்கூடிய அந்த பணங்களை எல்லாம் அவளுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி கழிச்சுக்கிட்டே வந்தாலாம். அவ என்ன பண்ணுவானா, யாரெல்லாம் அவளை விரும்புறாங்களோ அவங்க கூட எல்லாம் சேர்ந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தினமும் அலங்காரங்கள் விதவிதமாக அலங்காரங்கள் பண்ணிக்குவாளாம். அலங்காரங்கள் பண்ணிட்டு வீட்டு வாசல்ல வந்து நிப்பாளாம். அந்த மாதிரி வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறப்போ யாரெல்லாம் வந்து நிக்கிறாங்களோ அவங்க கூட எல்லாம் அவ சேர்ந்து இருப்பாளாம். அப்ப இந்த மாதிரி எல்லாரும் வந்து வந்துகிட்டு போய்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அலங்காரங்கள் பண்ணிட்டு எல்லாத்து கூடயும் சந்தோஷமா கொஞ்ச நாள் இருந்துகிட்டு அதுக்கப்புறமாக கொஞ்ச நாள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்களோட இருக்கணும்னு அவளுக்கு ஆசை. தினமும் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு ஆண் கூட ஒரு நாளைக்கு நம்ம சுகமாக இருக்கணும்னு அவ ஆசைப்படுறா அந்த பிங்களைங்கிறவ. சரின்னு சொல்லிட்டு அவ வெளியில வந்து ரொம்ப அலங்காரங்கள் பூக்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு நறுமணம் பழத்தோட சென்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு அவ வந்து வெளியில வந்து நிக்கிறா. அப்ப அந்த வழியா வரக்கூடிய ஆண்கள் எல்லாம் யாருமே அவளை வந்து பார்த்தாலும் பார்க்காத மாதிரி அவங்க எல்லாம் போய்கிட்டே இருக்காங்க. அப்ப அவ நினைக்கிறா, ரொம்ப ஆசையோட பணக்காரன் ஒருத்தர் நம்மளுக்கு கிடைச்சா சௌகரியமா இருக்கும், அந்த மாதிரி பணக்காரன் வந்தா நிறைய காசு கிடைக்கும், நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் வந்து நினைக்கிறா. இந்த மாதிரி தினம் வர்றது, எட்டி பாக்குறது, வாசல்ல வந்து எட்டி பாக்குறது, உள்ள போகிறது. அப்ப வந்து அவளுடைய நிம்மதி வந்து கம்மியாயிருது. பணத்தாசை அதிகமாக ஆக அவளுக்கு நிம்மதி கம்மியாயிருது. பெரிய பணக்காரன் வரணும், அவங்க கூட இருக்கணும், அப்பதான் காசுக்கு குறைவே இருக்காதுன்னு நினைச்சு ஆசைப்படுறா. போய் உள்ள போனா தூக்கமே வருதுல, பேராசை அதிகமாயிருது. வாசலுக்கு வர்றது, வீதிக்கு வர்றது, வெளியே போகிறது, இந்த மாதிரியே ராத்திரி புகழ் அவளுக்கு போய்கிட்டே இருக்கு. அவளுடைய பொருளாசை வந்து அதிகமாக ஆக மனசு முழுவதும் கலக்கமாகுது, முகமெல்லாம் வாடி போகுது. அதுக்கப்புறமாக ரொம்ப கவலைப்பட்டு போறா. அதுக்கப்புறம் அவளுக்குள்ள ஒரு வைராக்கியம் வருது. துன்பம், கவலை, மயக்கம், இது எல்லாத்தையும் தரக்கூடிய இந்த அற்பமான விஷயம் இது ஒண்ணுதானே. இந்த மாதிரி புருஷன் அப்படிங்கிறவனை வந்து நான் நாடி போயக்கிறதுனால தானே எனக்கு தூக்கம் இல்லை, எனக்கு துன்பம் வருது, மயக்கம் வருது, கவலை வருது, இந்த அறிவுங்கிறதே எனக்குள்ள இல்லாமையே போயிருச்சு, நான் பகவானை மறந்ததுனால தானா அப்படின்னு அவன் நினைக்கிறா. அந்த மாதிரி அந்த விவேக நகரத்துல இருக்கக்கூடிய அந்த பெண், அந்த மூட புத்தி அப்படிங்கிற அந்த பிங்களை அப்படிங்கிறவங்க வந்து நினைக்கிறாளாம். ஏன்னா நிறைய பரிசுத்தம் மிக்க பகவானை நினைச்சா எல்லாமே கிடைக்கும். அவ அது விட்டதுனாலதான் அவளுக்கு வந்து எதுவுமே தெரியலையாம். ஒரு நாள் அவ வந்து நினைக்கிறா, இது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு நம்ம பகவான் மேல பக்தி வச்சா போதும்,
விஷ்ணுனுடைய பேரொருள் முழுமையா கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாளாம். அதுக்கப்புறமாக அந்த ஆசையை வந்து அப்படியே முழுவதும் நிறுத்திட்டாளாம். ஆண்களை பற்றிய நினைப்பு இல்லை, ஆசைகள் இல்லை, எதுவுமே இல்லை அவளுக்கு. அது எப்பவுமே அரவிந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகவானுடைய நாமங்கள் அவ மனசுக்குள்ள வந்து 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 போய்கிட்டே இருக்கு. பகவானை பத்தியே நினைச்சுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு வந்து நல்ல தூக்கம் வந்துருதான். அவ்வளோ நல்லா தூங்கிட்டாளாம். வேற எதுவுமே சுகமாகவும் இருந்தாளாம் அவளுக்கு. ஏன்னா ஆசை அப்படிங்கறத வந்து கம்மி பண்ண உடனேவே அவளுக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷமான தூக்கம் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோ இன்பமாக வாழ ஆரம்பிச்சாளாம். அப்ப இந்த பிங்களையினுடைய கதை வந்து ஆசையை திறந்தா எல்லாம் கிட்டும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. பிங்களை வந்து என்னுடைய 17வது குரு அப்படின்னு வந்து சொல்றார். 18வது குரு வந்து குரரப்பட்சி அப்படிங்கிறது. 18வது குரு குரரப்பட்சி அப்படிங்கிறது வந்து குரரம் அப்படிங்கிற பறவை. அந்த பறவை வந்து ஒரு மரத்துல வந்து இருந்துதான். ஒரு மாமிச துண்டு வந்து ஒரு நாள் கிடைச்சுதான். அந்த மாமிச துண்டை வந்து கொத்திக்கிட்டு அது வருதான். அப்போ வந்து அந்த குரர பறவை வந்து மற்ற பறவைகள் எல்லாம் பாக்குதான், இது மாமிச துண்டு வச்சிருக்கு அப்படின்னு. ஏன்னா வலிமையுள்ள மற்ற பறவைகள் எல்லாம் அது வந்து பக்கத்துல வருது. அது கூட பின்னால வந்து அது எல்லாம் புடுங்கணும் அப்படின்ட்டு. அந்த குரரப்பட்சி போகிறப்பவே இதெல்லாம் பின்னாலேயே போகுது. மற்ற பறவைகள் எல்லாம் அதனுடைய அழகு அப்படிங்கறது, மூக்கு வந்து சின்னதா அழகு இருக்கும் இல்லையா மற்ற பறவைகளுக்கு, அதெல்லாம் வந்து இந்த குரரப்பட்சி வந்து குத்துன்னு குத்துது. தனக்கெல்லாம் இல்லாம இதுவே எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனாலும் விடாம துரத்திக்கிட்டே போகுதான். அதை வந்து தொல்லை அப்படி கொடுக்குதான். அப்ப குரரப்பட்சி என்ன பண்ணுதான், குரர பறவை தன்னுடைய வாயில கவிட்டு இருந்த அந்த மாமிச துண்டு வந்து அப்படியே கீழே விழுந்துருதான். அது கவிட்டு இருக்கிறப்ப உடனே மற்ற பறவைகள் எல்லாம் ஓடி வந்து அந்த குரரப்பட்சியை வந்து துரத்திட்டு வந்துச்சு. அதை நிறுத்திட்டு அந்த கீழே விழுந்த அந்த மாமிச துண்டை வந்து எடுத்துக்கிச்சான். அதுக்கப்புறமா அந்த குரரப்பட்சிக்கு வந்து தொல்லையே இல்லையா. இத்தனை நேரமும் எல்லாம் குத்தி கொதறதுக்கு வந்த பறவைகள் எல்லாத்தையும் காணோம். ஏன்னா இந்த மாமிச துண்டுக்கு தான் வந்திருக்கு. அது அதனுடைய வாயில இருந்து கீழே விழுந்த உடனேவே இதெல்லாம் கவிகிச்சு இதுக்கு வந்து நிம்மதியாயிருச்சு. தொந்தரவு பண்ணல, ஒன்றும் பண்ணல, அப்பா அடி நம்ம மூச்சு விட்டமே அப்படிங்கிற மாதிரி ஒரு நீண்ட பெருமூச்சு விடுதான். அந்த மாதிரி மானிட பிறவியாகிய மனுஷன் தனக்கு எது வேணும் அது வேணும் அப்படின்னு பிரியமானதை வந்து தேடி 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 அலையறதுனாலதான் துன்பம் அப்படிங்கிறது வந்து நிறைய வருது. அதை புரிஞ்சுக்கிட்டா சுகமாக வாழலாம். அந்த துன்பம் அப்படிங்கறது வந்து ஆசை அதிகமாகறதுனாலதான். அதை விட்டா போதும், அவங்க வந்து எல்லாருமே நல்லா வாழலாம் அப்படிங்கிறது குரரப்பட்சியினுடைய கதையில இருந்து தெரிஞ்சுக்கிச்சு. இது வந்து எல்லாருமே வந்து இந்த குரரப்பட்சியின் மூலியமாக கற்றுக்கலாம். என்னுடைய 18வது குரு குரரப்பட்சி அப்படிங்கிறார். 7 வர்த்தேய தைத்தியமான சுகமதி சிசுவத் நிசகா யக்ஸரேயம் கன்யாயா ஏகசேசோ வளைய விபோ வர்ஜிதான் யோன்யகோசக கச்சித்தோ நாபபுத்யை பரமசுகிருதிவக்ஷ்மா பிருத்தாயானகோஷம் கேகே ஸ்வன்ய பிரணீதேசு அகிரிவ நிவசானி உந்துரோர் மந்திரேசு. 19வது குரு வந்து யாரு சொல்றாங்கன்னா சிறு குழந்தை. சின்னஞ்சிறு குழந்தை அப்படிங்கறத வந்து தனக்குத்தானே பேசிக்கும், சிரிச்சுக்கும், விளையாடிக்கும். தன்னை பார்த்து யாராவது கேலி செய்யறாங்களான்னு அதுக்கு தெரியாது. அது வந்து ஏதாவது தெரியுமா அந்த குழந்தைக்கு? நீங்க வந்து மக்கு அப்படிம்பீங்க, அசடு அப்படிம்பீங்க, ஏன் அழகா இருக்கியே அப்படிம்பீங்க. உனக்கு ஒரு பேர் வைக்கிட்டா எது தெரியும் அந்த குழந்தைக்கு? எதுவும் தெரியாது. நல்லா சிரிக்கும், வாய் விட்டு சிரிக்கும், எல்லாம் செய்யும். ஆனா எதுவுமே தெரியாது. மான அவமானங்கள் அப்படின்னா தெரியுமா? வீட்டுல வந்து அம்மா இன்னைக்கு என்ன செய்வா, எவ்வளவு செலவுக்கு என்ன பண்ணுவா, அந்த செலவு இருக்கு, எதுவுமே தெரியாது. குழந்தைன்னா குழந்தை சிரிக்கும் செய்யும், அவ்வளவுதான். சின்னஞ்சிறு குழந்தைக்கு என்ன தெரியும்? பச்சை மண்ணு அப்படிம்போம் இல்லையா, அந்த மாதிரி எந்த கவலையும் அதுக்கு தெரியாது. யாராவது மனசுக்குள்ள ஏதாவது நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. கவலைங்கிறது தெரியாது. சுகமா அது பாட்டிக்கு அதனுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு அது பாட்டிக்கா நான் சிரிக்கும், நடக்கும். தாகம் எடுத்தா அழும், நம்ம உடனே அதுக்கு பால் கொடுப்போம், சாப்பாடு ஊட்டுவோம், அது தூங்கும். அது பாட்டிக்கு அதனுடைய வேலைகள், நம்ம தான் அதை பார்த்துக்குவோம். அந்த மாதிரி குழந்தைகள் வந்து சின்ன சிறிய குழந்தை எப்படி கள்ளங்கப்படம் இல்லாம மனசுல எதுவும் தெரியாம அது பாட்டிக்கு ஆடி பாடிக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி இருக்கணும். இந்த சுகமாக எந்த கவலையும் இல்லாம சுகமாக வாழ்றத பாக்குறப்போ எனக்கு குருவாக இருக்கக்கூடியது 19வது வந்து சிறு குழந்தை. அதுதான் என்னுடைய சிறு குழந்தை தான். இந்த சிறு குழந்தைங்கிறது தான் என்னுடைய 19வது குரு அப்படிங்கிறார். 20 வந்து கன்னிப்பெண். அந்த கன்னிப்பெண் ஒருத்தையும் கை கங்கண கதை அப்படிங்கிறது தான் வந்து 20வது குரு. கன்னிப்பெண் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஊர்ல வந்து ஒரு பெண் இருந்தாலாம். அவ வந்து கல்யாணத்துக்காக அவளுக்கு வந்து பெண் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த பெண்ணை பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க. அந்த பெண் பார்க்குற படலம் அப்படின்னு நடக்கும் இல்லையா, அப்ப வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் இந்த பெண்ணை பார்க்கறதுக்காக
வர்றாங்க. அந்த சமயத்துல வந்து அந்த பெண் கூட யாருமே இல்ல. அவங்க சொந்த பந்தங்க யாருமே இல்ல. அந்த பெண்ணு மட்டும் தான் தனியா இருக்காளாம், அந்த கன்னி பெண். அவங்க வீட்ல அவங்க அப்பா, அம்மா எல்லாரும் வெளியில போயிருக்காங்க. யாரும் இல்ல. இவங்கெல்லாம் பெண்ண பார்க்கணும் அப்படின்னு வீட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாத்தையும் உட்கார சொல்றா. எல்லாத்துக்கும் சாப்பிட ஏதாவது செய்யணும் இல்லையா? அப்ப அரிசி பானையில போய் பார்க்கறா. அரிசி பானையில பார்த்தா அரிசி வந்து தீர்ந்து போயிருச்சு. அப்ப அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா? அப்படின்ட்டு என்ன பண்றாளாம், ரகசியமாக நெல்ல குத்தி அரிசியாக்கலாம் அப்படின்னு போறா. நெல்லு வந்து குத்துனா ஒரு நிமிஷத்துல வந்து அரிசி கிடைச்சிரும். சரின்னு வந்து இந்த உரல் எடுக்கிறா, உலக்கை எடுக்கிறா. அதுல வந்து வந்து நெல்லை போட்டு குத்துறா. குத்த ஆரம்பிச்ச உடனே அவ கைகள்ல அணிந்திருக்கக்கூடிய அந்த கை கங்கணம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, சங்கு வளையல்கள் அப்படியே குலுங்குது. அப்ப வந்து சத்தம் கேக்குது. இவ என்ன வேலை செய்யறாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லையா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து, அவங்களுக்கெல்லாம் சத்தம் கேட்கும். அதனால என்ன செய்யறாளாம், ரெண்டு வளையலாக கழட்டி வைக்கிறா. மற்ற வளையல்கள் மட்டும் வச்சுட்டு அப்படியே குத்துறாளாம். அந்த குத்துறப்போ திரும்பவும் வந்து சத்தம் கேக்குது. ரெண்டு வளையலாக கழட்டி வைக்கிறா. திரும்பவும் அவ குத்துறப்ப அந்த நெல் குத்துற சத்தம் கூடவே இவளுடைய வளையல்கள் சத்தமும் கேக்குது. வளையல் எல்லாத்தையும் கழட்டி வச்சா சத்தமே கேட்காதல்ல, நம்ம நெல் குத்துற சத்தம் கேட்காது, மெதுவா குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வளையல்களையும் கையில இருந்து கழட்டி ஓரமாக வச்சுட்டு திரும்பவும் வந்து குத்துறாளாம். அந்த மாதிரி புத்திசாலியாக அந்த நேரத்துல இருந்து அவ வேலை பார்க்கறா. அழகாக வந்து அந்த நெல்லை குத்தி அரிசியாக்கி அதுல வந்து உணவு செய்யறா. அந்த நேரத்துல அவ வந்து அந்த நேரத்துல வந்து செஞ்சது யாருக்கும் தெரியாது அவ என்ன செஞ்சான்னு. ஏன்னா சத்தமே கிடையாது. அந்த வளையல்கள் எல்லாத்தையும் கழட்டி வச்சாச்சு. அழகாக அவ வந்து நெல்லை குத்தி அந்த அரிசி எடுத்து அதுல வந்து அவங்களுக்கு உணவு சமைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்றா. அந்த மாதிரிதான் எல்லாருமே எப்படி இருக்கணும், ஒருத்தரோ 2 பேரா யார் இருந்தாலும் சரி, அந்த விவாதம் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள நடக்கிற பேச்சுவார்த்தை வந்து அடுத்தவங்களுக்கு கேட்கக்கூடாது. எப்படி வந்து அவளுடைய கையில இருக்கக்கூடிய வளையல்கள் கூட சத்தமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அதை எல்லாம் கழட்டி வச்சுட்டு அவ செய்யக்கூடிய செயல் வந்து வெளியவே தெரியக்கூடாது உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்குன்னு நினைச்சு செஞ்சாலோ, அதே மாதிரி நம்ம ஒருத்தர் 2 பேர் இருந்தா கூட நம்மளுக்குள்ள நடக்கக்கூடிய விவாதங்கள் வந்து நம்மளுக்குள்ள இருக்கணும், அடுத்தவங்களுக்கும் கூட அது தெரியக்கூடாது அப்படிங்கிறார். பல பேர்களுக்குள்ள நடக்கும். ஆனா வந்து ஒரு யோகியானவன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு தனியாக இருந்தா வந்து எப்படி இருப்பானோ, இந்த தனி ஒருவனாக இருக்கக்கூடியது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கத்துக்கணும், மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கணும். அப்படின்னா இந்த விஷயங்கள் முழுவதும் இந்த கன்னி பெண்ணான இந்த கை கங்கணத்துல இருந்துதான் கத்துக்கணும். அதனால என்னுடைய 20வது குரு வந்து இந்த கன்னி பெண் தான் அப்படிங்கிறார். 8 द्वय्येव द्वत्कृतं त्वं चबयसि जगतिति ऊर्णनाभात् प्रदीयां त्वच्छिन्दादस्वरूपं कुरुत इति दृढं शिक्षये पेसकारात् विड्भस्मात्मा च देहो भवति गुरुवरो यो विवेकं विरक्तिं तत्ते सञ्जिन्यमानो ममतो बहुरुजा पीडितोऽयं विशेषात्. அடுத்ததாக 21வது குருவாக சொல்றார். யாருன்னா அம்பு தொடுக்க குறிவைப்பவனுடைய கதை 21ல வரும். பகவானே, உன்னால படைக்கப்பட்ட உலகம் வந்து உங்ககிட்டயே வந்து அடங்கிருது அப்படிங்கறது வந்து யார் மூலியமாக கத்துக்கிட்டாராம் அத வந்து சொல்றார். ஒரு காட்டுல வந்து வேடன் வந்து வசிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் வந்து வில்லு எடுத்து அம்பு எய்து பறவைகள் விலங்குகள் எல்லாத்தையும் வந்து அவன் வீழ்த்திதான் வேட்டையாடுவான். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு அவன் வந்து வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தான். ஆனா அவன் வந்து ஒரு தூரத்துல ஒரு விலங்கு இருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்திருக்கான். அந்த செடிக்கு பின்னால ஒரு விலங்கு இருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்தான். உடனே அதாவது வில்லுல நாணேற்றி அம்பு தொடுத்து அந்த விலங்கை கொன்னரணும் அப்படிங்கிறதுக்கு அவன் ரெடி ஆகிறான். அந்த நேரத்துல என்ன ஆச்சான், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ராஜா மகாராஜாவும் அங்க வேட்டையாடுறதுக்காக வர்றாரு. அவர் வந்து அவருடைய பரிவாரங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல வர்றாரு. அண்ணன் வந்து வர்றாரு அப்படிங்கறத வந்து இவனுக்கு வந்து எதுவும் தெரியல. ஏன்னா அவனுக்கு வந்து அவன் குறி முழுவதும் அந்த விலங்கை வந்து வேட்டையாடணும் அப்படிங்கிறது வந்துதான் அவனுடைய குறி. மன்னர் வர்றார், அந்த சத்தம் கூட அவனுக்கு தெரியல. மன்னர் வந்தா சத்தங்களோட இதோட வருவார் அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. மன்னன் வந்து அந்த வரக்கூடிய அந்த ஊர்வலம் இந்த வேடன் வந்து குறி வைக்கிறான். ரெண்டும் வந்து ஒட்டாதான் வருது. அந்த ஊர்வலம் சத்தத்தை எல்லாம் கேட்டு கூட அவன் வந்து குறி வைக்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருந்தான். அந்த மாதிரிதான் வேற எதுலையுமே அவன் வந்து கவனத்தை செலுத்தல. சிதற விடாம அவன் கவனம் முழுவதும் அந்த வேட்டையாடணும் குறி வைக்கணும் அப்படின்னு தான் இருந்தது. அதனால இவன் தான் என்னுடைய குரு. வேற எதுலையுமே குறிக்கோளாக இல்லாம அம்பு விடுறதுல மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடிய இந்த வேடன், அம்பு தொடுக்கும் வேடன் வந்து என்னுடைய 21வது குரு அப்படின்னு வந்து சொல்றார். 22வது குரு அப்படிங்கிறது வந்து பாம்பு.
தெரியுமா பாம்பு புத்துன்னா என்னங்கிறது? அது பாம்பு வந்து கட்டி போறது கிடையாது. கரையான் வந்து பாம்பு புத்து மாதிரி கட்டியிருக்கும். ஆனா பாம்பு போய் அதுல அழகா குடியிருந்துக்கும். கரையான்கள் தான் கட்டியிருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஆனா பாம்பு தான் கட்டியிருக்கு. நிறைய பேரு பாம்பு புத்துன்னு பேருக்கு சொல்றோம். அது பாம்பு கட்டுறது புத்து கிடையாது. கரையான் தான் கட்டியிருக்கும். ஆனா அதுல போய் பாம்பு வந்து குடியிருக்கும் இல்லையா? அது பாட்டுக்கு நல்லா சுகமா வாழும். எந்த வித இதுவும் அதுக்கு கிடையாது. அதுக்காக கஷ்டப்படல, எதுவும் கிடையாது. கரையாங்கட்டின வீட்டுல போய் இது அழகா குடியிருந்துக்குது. அந்த மாதிரிதான் மனிதன் வந்து எல்லாம் வேணும் வேணும்னு வீடு கட்டணும், வாசல் வேணும், சொந்தமாக வீடு வேணும் அப்படின்னு வந்து எல்லாம் நினைக்கிறான். அதனால நிறைய துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறான். அதுக்காக சொந்த வீடு இல்லாம வாடகை வீட்டுல எத்தனை நாள் இருக்க முடியும்? அவரு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. அதனால பாம்பு கிட்ட இருந்து பிறர் கட்டின வீட்டுல வசிக்கிறது நல்லது அப்படிங்கறத கத்துக்கணுமா. இன்னொருத்தர் கட்டியிருக்காங்க இல்லையா வாடகை வீடு, நம்ம இதுக்கு எடுத்துக்கணும்னா வாடகை வீடு இல்லையா? இன்னொருத்தர் கட்டின வீட்டுல நம்ம இருக்கணும் அப்படிங்கறது வந்து இதுக்கு உதாரணமா. கரையான் கட்டின வீட்டுல பாம்பு இருக்கிறது வந்து இன்னொருத்தர் வீட்டுல நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னா, அப்போ யாருக்குமே சொந்த வீடே இல்லாம எல்லாரும் போய் வாடகை வீட்டுல இருந்தா என்ன ஆகுறது நிலைமை? அவர் வந்து சொல்றாரு. அதனால அவருடைய குரு வந்து பாம்பு. 22வது குரு பாம்பு. 23வது குரு வந்து சிலந்தி பூச்சி. சிலந்தி பூச்சி வந்து தன்னுடைய மார்புல இருந்து வரக்கூடிய ஒரு திரவம் இருக்கும். அதுல வந்து அந்த வாயில வந்து நூல் மாதிரி பண்ணி விரிவுபடுத்தி அது மறுபடி அந்த நூலை வந்து பெருசா பண்ணி திரும்பவும் அது விழுங்கிருமா. பெருசா கூடு கட்டிட்டு திரும்பவும் அதே வந்து விழுங்கிருமா. அந்த மாதிரிதான் வந்து பகவான் வந்து உலகத்தை வந்து படைச்சு இது பண்றாராம். உலகத்தை வந்து பிரபஞ்சத்தை வந்து எல்லாம் உருவாக்குறதும் அவர் தான். ஆற்றல், அழித்தல், காத்தல் எல்லாம் அந்த மாதிரிதான் பகவானும் பண்ணிட்டு இருக்கார். பெருசா பண்றார். அதுக்கப்புறமாக தனக்குள்ளேயே ஒடுக்கிக்கிறார். இந்த உண்மை முழுவதும் வந்து சிலந்தி பூச்சி எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அதனால என்னுடைய குரு 23வது குரு வந்து சிலந்தி பூச்சி அப்படிங்கிறார். 24வது குரு வந்து குளவி. குளவிங்கிறது வந்து எப்படின்னா அது புழுவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குளவி கூட்டுக்குள்ள போகும். அது வந்து இந்த குளவி அப்படிங்க நினைச்சிட்டு அந்த புழு வந்து என்ன பண்ணுமா, தன்னோட உடம்ப வந்து அதுக்குள்ள நுழைச்சு குளவியாகவே மாறிக்குமா. குளவியே வந்து அப்படியே உற்பத்தி ஆகிறது கிடையாது. மண் துகள்கள் மாதிரி சேர்ந்து அதுல ஒரு ஓடு மாதிரி அப்படியே பிரவுன் கலர்ல இருக்கும். அந்த இடத்துல போய் புழு போய் உள்ள போயிட்டு அது அப்படியே குளவியாக ஆயிருமா. அது வந்து எடுத்த உடனேவே குளவியாக அந்த இடத்துல வராதான் சொல்றாரு. அந்த கூட்டுக்குள்ள போய் புழு வந்து குளவி கூட்டுக்குள்ள போய் அதுக்கப்புறமா அது உன்னுடைய உடம்பு மாறி அப்புறம்தான் குளவியாக மாறி வெளியே வருமா. அது மாதிரிதான் மனுஷன் வந்து பிறந்து ஒரே சிந்தனையோட எதையெல்லாம் பத்தி தியானம் பண்றானோ, எதையெல்லாம் நினைக்கிறானோ அவன் வந்து அந்தந்த நிலையை வந்து அடைஞ்சிருவான். அதனால பகவானை வந்து ஒரு மனசோட தியானம் செஞ்சு அவருடைய வடிவமாகவே நம்ம மனசுல வந்து நிலையாக வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கறத வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரு வந்து குளவி. 24வது குரு குளவி அப்படிங்கிறாரு. 9 ஹி மே தேகமோகம் யஜபவனபுராதீச யத் பிரேம கேதோஹோ கேஹே வித்யே கலத்ராது சுச விபசிதா துவத்பதம் விஸ்மரந்தி சோயம் வக்னே சுனோவா பரமிக பரதசாம் பிரதஞ்ச சாஸ்யன துவக்திக்ராத்யா விகஷந்தி அவசமத இதக கோபின துவத்பதாப்ஜே. சொல்றார், குருவாயூரப்பா இந்த உடம்பு அப்படிங்கறதுனால ஆசை வச்சதுனாலதான் மனைவி, மக்கள், வீடு, பொருள் எல்லாத்துலயும் வந்து மக்கள் வந்து பற்று ஆசையை வச்சு 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 வந்து உன்னை வந்து மறந்துடுறாங்க. அதுல எல்லாம் ஆசை வச்சதுனால. ஆனாலும் இந்த உடல் அப்படிங்கறது வந்து கடைசியாக எரிக்கப்பட்டுருது. அக்னி அப்படிங்கறதுல வந்து எரிக்கப்பட்டுருது. அது வந்து அந்த உடல் வந்து அக்னியால எரிக்கப்பட்டு நாய்களுக்கும் நரிகளுக்கும் வந்து இரையாக போயிருது. அதனால வாழ்றப்பவே மனிதன் வந்து கண், காது, தோல், நாக்கு இந்த மாதிரி இந்திரியங்கள் எல்லாமே வந்து அழிக்கப்படுது. வாழ்றப்பவே ஏன் அழிக்கப்படுதுன்னா பகவான் மேல பக்தி இருந்தா அழிக்கப்படாது. மற்றதுல எல்லாம் ஆசை வைக்கிறப்ப எல்லா உறுப்புகளும் உயிரோடு இருக்கிறப்பவே அழியக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறாரு. தாமரை மலர் பாதங்கள்ல வந்து யாரெல்லாம் வந்து சரணாகதி அடைகிறாங்களோ அவங்களுக்கு நற்கதி கிடைக்கும். எல்லாத்துலயும் ஆசை வைக்கிறவன் வந்து உங்களுடைய பாதார விந்தங்களை வந்து அடையிறதுக்கு ஆசைப்படுறது இல்லை அப்படிங்கிறார். 10 துர்வாரோ தேகமோகோ யதி புனருதுனா தர்கினி சேஷரோகான் கிருத்வா பக்திம் திரடிஷ்டாம் குருதவ பதபங்குருகே பங்கஜாட்ச நூனம் நானா பவாந்தே சமதிகதமிமம் முக்தீதம் விப்ரதேகம் சூத்ரேகா கந்த மாமா சிபவிசேரசே பாகி மாமாருதேச. ஸ்ரீகரையே நமக.
இதுல வந்து நாராயண அழகுரு பகவான் நமஸ்தே சர்வத்திர கோவிந்த நாம சங்கீதம் கோவிந்தா கோவிந்தா எழுதிக்கணும். அதாவது நம்ம உடல் அப்படிங்கறது வந்து உங்ககிட்ட மட்டும்தான் ஆசை வைக்கணும், வேற எது மேலேயும் ஆசை வைக்க கூடாது. நான் வந்து உங்ககிட்ட மட்டும்தான் பக்தியோட இருக்கணும், வேற எதுலயும் எனக்கு வந்து பற்று ஆசை அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. அந்த மாதிரி நான் இருந்தா மட்டும்தான் உன்னுடைய திருவடி பாதங்கள் வந்து நான் சரணாகதி அடைஞ்சு உங்ககிட்ட வந்து நான் ஐக்கியமாக முடியும். குருவாயூரப்பா, உறுதியான பக்தி அப்படிங்கறத வந்து எனக்கு நீ கொடு, என்னுடைய வியாதிகளை எல்லாம் நீ போக்கணும். பல பிறவிகள் எடுத்ததுக்கு அப்புறமாக திரும்பவும் இந்த பிராமண சரீரம் அப்படிங்கறது வந்து கீழ்த்தரமான இந்த இந்திரிய சந்தோஷம் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து போகக்கூடாது. எத்தனையோ பிறவிகள் எடுத்து திரும்பவும் இந்த பிராமண பிறவி அப்படிங்கறத வந்து நான் எடுத்திருக்கேன். அதுல வந்து இந்திரிய சுகங்கள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து நான் அடிபணிஞ்சு போகாம உன்னுடைய பாதார விந்தங்கள்ல சரணாகதி அடையக்கூடிய பாக்கியத்தை வந்து எனக்கு கொடு, என்னுடைய வியாதியை போக்கு, என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த தசகத்தை முடிச்சிருக்காரு. நாராயண அகிலகுரு பகவான் நமஸ்தே சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீஹரியே நமக. மேம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம், கதைகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப எக்ஸலன்ட் மேடம். ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க பாவம் இவ்வளோ குரல்லாம் ரொம்ப இதுவாகி மூச்சை விட முடியல. அதான் நான் சொல்லேன், இந்த 24 தசம் இது எடுக்கிறப்ப என்னால ரொம்ப முடியாது. ஏன்னா நான் விரிவா சொல்றேன், யாருமே சொல்ல மாட்டாங்க, அது வந்து பெருசா இருக்கா, சரி முழுசா சொல்லி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்குதான் சொல்றது. இல்லாட்டி இதுல ஒவ்வொரு லைன் நம்ம சொல்றதுக்கு என்ன பெரிய விஷயம் இல்லை, ஏன் அப்படி சொல்லணும். இப்ப இந்த கைப்பெண் கங்கன கதையை முழுவதும் சொன்னங்காட்டிதான் உங்களுக்கு புரிஞ்சது, இல்லாட்டி ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. நாங்கதான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கோம். நீங்க தொடர்ந்து 1.25 மணி நேரத்துக்கு மேல பேசிருக்கிறீங்க. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப தேங்க்ஸ் மேம், நல்ல தெளிவா விளக்கமா சொல்லியிருக்கீங்க மேம். நாராயணியம் ஃபுல்லுங்கிறது இந்த ஒரு தசம் கத்துக்கிட்டாலே எல்லா விளக்கங்களும் இதுலயே வந்துருதுங்க மேம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வாழ்க வளமுடன் மேம். ராதே கிருஷ்ணா.